வணக்கம் அன்பர்களே. எல்லோரும் எல்லா வளமும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அன்பர்களே. இன்றைய ஜோதிட பதிவுல நம் பெட் அனிமலுடைய நட்பலன்களை பற்றி பார்க்க போறோம். நம் முன்னோர்கள் விலங்குகளுக்கு, நம் வளர்க்கக்கூடிய உயிரினங்களுக்கு ஒரு விதமான மனிதர்களை காக்கக்கூடிய சக்தி உண்டு அன்பர்களே. அதனால்தான் முன்னோர்கள் வீட்டில் பெட் அனிமல் என்று சொல்லக்கூடிய விலங்குகளான பூனை, நாய், இப்படி எண்ணற்ற உயிரினங்களை வளர்த்து வந்தார்கள். ஆனால் காலப்போக்கில் அந்த உயிரினங்கள் சில இது வளர்க்கக்கூடாது என்று சில சட்டங்கள் உள்ளதால் அதெல்லாம் தவிர்த்து விட்டு இந்த ரெண்டுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. எதுன்னா பூனைக்கும் நாய்க்கும் ஒரு அபிரிதமான சக்தி, மனிதனுக்குள்ளே ஒரு தொடர்பு இருக்குது என்பது ஆணித்தன்மான உண்மை அன்பர்களே. நாம் எண்ணற்ற நிகழ்ச்சிகளை பார்த்துக்கிட்டோம். ஒரு வீட்டில் நாய் வளர்ப்பாங்க. அந்த நாய் குலைச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு பாம்பு வரும். அப்போ அந்த பாம்பு அந்த எஜமானரை கடிக்க போகும். அந்த கடிக்க போறத அந்த பாம்பு எஜமானரை கடிச்சிரும்னு சொல்லி அந்த பாம்பை இந்த நாய் கொதறி கொண்டு அந்த பாம்புகிட்ட இருந்து கொத்துப்பட்டு சாவுற நிகழ்ச்சிகளும் நம்ம டிவியில பார்த்துடும். அப்ப எஜமானை காப்பாற்றிய நாய், எஜமானை காப்பாற்றிய பூனை. ஒரு பள்ளி விழுந்துரும் ஒரு வீட்டுல, ஒரு சாப்பாட்டுலயோ அது குழம்புலையோ அல்லது பால்லையோ அவங்க வீட்டுல வச்சிருப்பாங்க. அந்த பாலை சில பேர் அந்த பூனைக்கு கொஞ்சம் ஊத்திட்டு தான் சில பேர் குடிக்கிறது வழக்கம் உண்டு. அப்படி குடிக்கும் போது அந்த பாலில் நம்மளை தெரியாம அந்த பள்ளி கிள்ளி விழுந்துருச்சுன்னா அந்த பள்ளியுடைய விஷமானது அந்த பூனையை தாக்கும். அப்ப நம்ம குடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பூனைக்கு ஊத்தும் போது அந்த பாலை குடிச்சிருது. அது தன் உயிரை மாய்ச்சிக்கிட்டு தன்னை எஜமான காப்பாத்திது. எவ்வளவு பெரிய அற்புதமான செயல் பாருங்க. அதனாலதான் முன்னோர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, இந்த பெட் அனிமல் என்று சொல்லக்கூடிய பூனை, நாயை வீட்டில் கட்டாயம் வளர்த்து வந்தார்கள். அப்படி வளர்த்து வரும் பொழுது நம்மளுக்குடைய வரக்கூடிய தீய செயல்கள், சில பேர்லாம் பில்லி, சூனியம், ஏவல், இந்த மாதிரி எல்லாம் நிகழ்வுகள் ஒரு வீட்டில் நடந்துகிட்டே இருக்கும். சொத்து பிரச்சனையாலேயோ அல்லது எதிரிகளால ஏற்படக்கூடிய சூழ்ச்சியாலேயோ, ஏதோ தொழில் போட்டி, இந்த மாதிரி பலவிதமான போட்டியின் விளைவாக எதிரிகள் அவர்களை அடுத்தவர்களை அழித்து விட்டுட்டு வாழணும் அப்படின்னு ஒரு செயல்கள் செய்யக்கூடிய கலியுகத்துல இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ ஒருத்தவரை அழிச்சாதான் நம்ம வாழ முடிகின்ற அளவுக்கு இன்னைக்கு கலியுகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் அன்பர்களே. அப்படி அந்த கலியுகத்துல அப்படி அழிக்கக்கூடிய ஆற்றலை ஒவ்வொருவரும் உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். அண்ணன் தம்பி பாச உறவுகளுக்கு மேல இந்த பணமும் இந்த சொத்து இந்த பொருள் தான் ஒரு மனிதனுக்கு முக்கியமா படுறதை தவிர அங்க பாசமோ சொந்தமோ எதுவுமே அங்க படுறது இல்லை. அப்போ ஒரு மனிதனை அழித்து விட்டு தன்னுடைய சுகதுக்கத்துக்காண்டி தன் வாழ்வை பெருக்கி கொண்டு தான் இந்த உலக கலியுகத்துல வாழ்றாங்க எல்லாருமே. அப்ப அந்த கலியுகத்துல இந்த இரண்டு விதமான விலங்குகள் எந்த ஒரு ஆசபாசைகள் இல்லாமல் தனக்கு உணவளிக்கக்கூடிய எஜமானருக்கு ஏதோ ஒரு வழியில விசுவாசத்தை காட்டணும். மனிதனுக்கு எவ்வளவு சாப்பாடு போட்டாலும் எவ்வளவு பணம் கொடுத்தாலுமே அந்த நன்றி விசுவாசமே சில பேருக்கு இருக்காது. ஆனால் இந்த பெட் அனிமல் என்று சொல்லக்கூடிய நாய்க்கும் பூனைக்கும் அதிகப்படியான விசுவாசம் அதுகளுக்கு உண்டு. அதனால்தான் தன் உயிரை கொடுத்து கூட தன்னை வளர்க்கக்கூடிய எஜமானை காப்பாற்றுவது இன்றைக்கும் பார்க்கிறோம். ஒரு விபத்து வரும், நான் இது கண்குள்ளா கண்ட காட்சி அன்பர்களே. இது ஒரு சமீபமாக ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி திருமங்கலத்துல நடந்த நிகழ்ச்சி. அந்த அம்மா அந்த நாயை வாக்கிங் கூட்டு போய்க்கிருக்காங்க. அப்போ வாக்கிங் கூட்டு போகும்போது அந்த அம்மாவுக்கு ப்ரெஷர் அதிகமாகி அந்த அம்மா மயங்கி விழுந்துடுறாங்க. மயங்கி விழுந்தனே இந்த நாய் அங்கிட்டு இங்கிட்டு ஓடி கத்தி கதறி பார்க்குது. அதுக்கு வாய் இல்லாத ஜீவன் இல்லையா, அது வீடு எது வாசல் எதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால எல்லாரும் அங்க இருக்கிறவங்களாம் ஒன்று கூடி நிக்கிறாங்க. இந்த நாய் என்ன சொல்லுது, அவங்க வீட்டுல போய் இருக்கிறாங்களா, அவங்க பையன் இருக்கிறான், அந்த பையனை போய் கூப்பிட்டுட்டு ஓடி வருது.
கூட்டிட்டு வந்து அந்த அம்மா விழுந்து கிடக்கிற இடத்த காமிக்குது. அப்புறம் ஆஸ்பத்திரியில் கூட்டு போய் அந்த அம்மாவை காப்பாற்றுறாங்க. அப்ப அந்த நாய் இல்லைன்னா இந்த அம்மா யாரு எந்த இடம் விசாரிக்கிறக்குள்ளேயே ரொம்ப நேரம் ஆயிரும், அதுக்குள்ளேயே உயிர் போயிடும். அந்த நாயாகப்பட்டது அந்த நன்றி விசுவாசத்தை கருதி என்ன செய்து தன்னை வளர்த்த எஜமானையை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோட போய்க்காங்க. அப்புறம் இன்னொரு நிகழ்ச்சி அன்பர்களே, ஒரு பாம்பு வீட்டுக்குள்ள வருது. அந்த பாம்பு அந்த குழந்தைய கடிக்க போகுது. அந்த குழந்தைய கடிக்க விடாம இந்த நாய் அது கூட போராட்டம் பண்ணி தான் உயிர் போனா கூட பரவாயில்ல, நான் எஜமானவருடைய குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய காப்பாத்திட்டு அந்த நாய் செத்து போகும். இப்படி எண்ணற்ற நிகழ்ச்சிகளை நம்ம தினசரி நியூஸ்ல கேட்கிறோம். அப்படிப்பட்ட மனித வாழ்க்கையில ஒன்றிணைந்ததுதான் இந்த பெட் அனிமல். அதே மாதிரி இந்த பூனை வளர்ப்பீங்க பாருங்க. பூனை நம்ம சில பேர் அசுப சவுனம் சொல்லுவோம், இங்கிட்டு போகுது அங்கிட்டு போகுது, குறுக்க போனா ஆகாது அப்படின்னு சில பேர் சொல்லுவது. பூனை வளர்க்க கூடாது, பூனைனால நம்மளுக்கு அசுப சவுனம், பில்லி சூனியம் பண்றதெல்லாம் நம்மளை தாக்கிடும் அப்படின்னா. பில்லி சூனியம் செய்வதை தனக்கு தாக்காது, அது வரக்கூடியதை தான் வாங்கிக்கிட்டு தான் உயிரை மாய்த்து கொள்ளும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்பர்களே. அதனால்தான் முன்னோர்கள் வீட்டிற்கு ஒரு விலங்குகள் வளர்க்க வேண்டும். நாய், ஆடு, மாடு, இந்த மாதிரி ஏதோ வீட்டுல ஒரு விலங்குகளை வளர்த்துக்கிட்டே வந்தாங்க. அதுலயும் இந்த பூனை நாய் இல்லாத வீடே இருக்காது. அப்ப ஆதி காலத்துல அதிகமா இருந்துச்சு இந்த பில்லி சூனிய ஏவல்லாம். அப்ப கலியுகத்துல அதிகமா இருந்துச்சு. அப்ப அந்த யுகத்துல அப்ப இதெல்லாம் வளர்க்கும் பொழுது அதை வரக்கூடியதை இவர்கள் ஏற்றுக்கொண்டு தன் உயிரை மாய்த்து கொள்ளும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் காலப்போக்கில் இந்த உயிரினங்கள்லாம் நம்ம விலங்கினங்கள்லாம் அழிஞ்சுக்கிட்டே வருது. காரணம் என்னன்னா நம்ம மூட நம்பிக்கை அதிகமாயிடுச்சு. அப்ப நம்பிக்கை அதிகமான பிறகு பூனை வளர்த்தா குறுக்க வருது, நாய் வளர்த்தா விஷம், இப்படி ரேபிஸ் நோய் வந்துடும். இப்படி அதுக்கான தடுப்புகளை நம்ம செஞ்சுக்கிட்டு அதுக்கான ஊசிகளை போட்டுக்கிட்டு வளர்த்தோம்னா யாரையும் தாக்காது அன்பர்களை. இதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கான தடுப்புகளை நம்ம உருவாக்கிக்கிறணும். இப்ப நாய்க்கு ரேபிஸ் இதை ஊசி போட்டுக்குங்க, அதே மாதிரி பூனைக்கு போட்டுக்குங்க. இப்படி எல்லாம் போட்டுக்கிட்டீங்கன்னா அதுக்கு அடிச்சாலோ ஒரு சின்ன இது நடந்தால் மேக்சிமம் வளர்க்கிறவர்கள் 100% கடிக்காது. அப்படி மற்றவர்களை கடித்தாலும் நம்மளுக்கு தானே பாதகம். அதனால அவர்களும் கடிச்சாலும் அவர்களுக்கும் ஒன்றும் ஆகாத மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த பூனை வளர்த்தீங்கன்னா அவங்க வீட்டுல ஏதோ ஒரு வழியில இந்த குருவுடைய ஆதிக்கம் பொருந்தியது. பொன், பொருள், நகை, இந்த பணம், இதை ஒரு மனிதனுக்கு இல்லைன்னா அவன் பிணம். அந்த பொன், பொருள், பணத்தை ஈர்க்கக்கூடிய வசியம் யாருக்கு உண்டுன்னா இந்த பூனைக்கு உண்டு. அந்த பூனை வளர்க்கக்கூடிய வீட்டுல செல்வ வளம் தானாக பெருகக்கூடிய ஆற்றல் உண்டு அன்பர்களே. அப்ப பூனையை வளர்க்கும் பொழுது அது குருவோடைய ஆதிக்கம் என்பதால் அதை தொடும் பொழுதோ அதை பார்க்கும் பொழுதோ அதுக்கு உணவு அளிக்கும் போதோ நிச்சயமாக உங்களுக்கு செல்வ வளத்தை தானாக ஈர்த்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை புரிஞ்சுக்கோங்க அன்பர்களே. பூனை வளர்த்தால் விரைவில் நீங்கள் பணக்காரராக கூடிய அமைப்பு உருவாகும். நிச்சயமாக அனுபவ ரீதியாக சொல்றேன். அடுத்து இந்த 7 சனி, கண்டச்சனி, அத்தாச்சனி, பாதச்சனி, விரையச்சனி, 7.5 வருடங்கள் நடக்கக்கூடியதை தான் 7 சனி சொல்லும். அது 2.5 வருடமா மொத்தம் 30 வருடத்துக்கு ஒரு ராசியை பிடிப்பார். அப்ப 7.5 வருடங்கள் 7 சனி நடக்கும். ஒவ்வொரு ராசியிலும் நின்று நடப்பார். அப்ப 2.5 வருடத்துக்கு ஒரு ராசிக்கு 12ல இருக்கும் போது 7 சனி ஆரம்பம். அதுதான் விரையச்சனி. அப்ப ஜென்மத்துல இருக்கும் போது ஜென்மச்சனி. அப்ப 2ஆம் இடத்துல இருக்கும் போது குடும்பச்சனி, வாக்குச்சனி. அப்ப சனி பகவான் எப்போ ஒரு ராசிக்கு வருகிறாரோ அவர் பலவிதமான துன்பங்களையும் துயரங்களையும் கர்ம வினைக்கு பலனுக்கு தகுந்தவாறு தண்டனை வழங்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு உண்டுன்னா இந்த கர்மக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு உண்டு. ஏன்னா கர்மக்காரன்னா கர்மத்தையும் செய்வார், தர்மத்தையும் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்பது சனி யோகத்தை செய்யக்கூடிய ஆற்றலும் உண்டு. அதே சரி கடுமையான பாதகத்தை செய்யக்கூடிய ஆற்றலும் உண்டு. யாருக்கு எந்த காலத்தில் செய்ய வேண்டுமோ அந்த பாவ புண்ணியத்தை அளவிட்டு அவர் தண்டனை கொடுப்பார் அன்பர்களே. அப்ப அதிலிருந்து எப்படி தவிப்பது? இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்துல இருப்பீங்க. நான் சொல்ற ராசிகள்லாம் வாழ்க்கையே வெறுத்து போய் என்னடா வாழ்க்கை, எது போனாலும் தடை, எது போனாலும் பிரச்சனை, இப்படிலாம் இருக்கக்கூடிய ராசிகள் மகர ராசிக்கு 7 சனி நடந்துக்குது.
குடும்பச்சனி, வாக்குச்சனி, பாதச்சனி என்று சொல்லக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி கும்பராசிக்கு சென்மச்சனி நடந்துக்கு, ஜென்மமே வனவாசம் என்ற அளவுக்கு போராட்டத்தை கொடுத்து கொண்டிருக்கு. அதே மாதிரி மீன ராசிக்கு விரயத்துல அதிகப்படியான விரயத்தையும் உடல்நலை கஷ்டத்தையும் தேவையில்லாம பிரச்சனையும் இந்த மீன ராசிக்காரர்கள் இருக்கு. அதே மாதிரி அட்டமுத்து சனி நடந்துக்கு கடகராசிக்கு, கண்டச்சனி நடந்துக்கு சிம்ம ராசிக்கு. இவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் பலவிதமான போராட்டத்தை இப்ப சந்திச்சு கொண்டிருப்பீங்க. இந்த சனி புடியிலிருந்து எப்படி தவிப்பது, இந்த சிக்கலிலிருந்து எப்படி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு எளிய தாந்திரிக பரிகாரம் அன்பர்களே. நாய் வளர்த்தீங்கன்னா அத்தனை பிரச்சனை தீர்ந்துச்சுன்னு அர்த்தங்க. இந்த நாய்க்கு சனி பகவான் கட்டுப்பட்டவர், பைரவர் அவருடைய வாகனமாக விளங்குவது இந்த நாய். அப்ப நாயை நீங்க தொடும் பொழுதோ, அதுக்கு உணவளிக்கும் போதோ, அதை தடவும் பொழுதோ நிச்சயமாக உங்கள்கிட்ட சனி பகவான் வரமாட்டார். சனி பகவான் ஒரு சத்தியத்தின்படி சில இதுக்கு கட்டுப்பட்டவர். விநாயகருக்கு கட்டுப்பட்டவர், ஆஞ்சநேயருக்கு கட்டுப்பட்டவர், அடுத்து பைரவருடைய நாய்க்கும் கட்டுப்பட்டவர். அப்ப பைரவர் சொல்படி நடக்கக்கூடியது இந்த நாய். அப்ப வரக்கூடிய நிகழ்வுகளை உங்கள் முன்கூட்டியே அறிந்து நாய் வளர்ப்பது மூலமாக இந்த 7.5 சனி நடப்பவர்கள் தப்பித்துக் கொள்ளலாம். இப்படி எண்ணற்ற பெட் அனிமல் வளர்ப்பதால் நம்மளுக்கு வரக்கூடிய தீய சக்திகள், தீய ஊடுருவலிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும் என்பதை இதன் மூலம் கூறிக்கொள்கிறேன் அன்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஜோதிட தகவல் வேண்டும் என்பவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் அன்பர்களே. நன்றி, வணக்கம்.